பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரேஸ். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஒருத்தரும் நம்ம குடும்பத்திலையோ, நம்ம சொந்த பந்தங்கள் நடுவுலையோ, ஃப்ரெண்ட்ஸுங்கள் நடுவுலையோ, இல்லை ஊழியங்கள்லையோ, நம்ம இளைஞர் மக்கள் யாரையுமே நம்ம என்னவா ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் நம்ம இருதயத்தில் நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது, யாருக்கும் தீமை நினைக்கக்கூடாது, பொய் ஆணையிடக்கூடாது. ஏன்னா அதில் கர்த்தர் அருவ இருக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டு இருக்கிறார். அப்போ இப்படி நம்ம செய்யாமல் இருக்கணும்னாக்கா நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவி வேணும் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுற பயம், அது ஆவியானவர் தான் தர முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த தீங்கான காரியம், இது தவறான காரியம்னு நமக்கு உணர்த்துறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். நீங்கள் யாரை குறித்தாவது பேசுறச்சே யோசிச்சு பாருங்களேன். உடனே ஆவியானவர் சொல்வார், இல்லை 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 நீ இப்படி பேசாத, இது தப்புன்னு. யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள குறித்து கடிந்து கொள்ளிச்சவோ, இல்லை ஒரு ஹார்ஷாக ஒரு பேச போடுச்சு, இல்லை மற்றவங்க கிட்ட அவங்கள பற்றி சொல்ல போடுச்சு, ஆவியான சொல்லார் இப்படி சொல்லாத, இது தவறு, வேண்டாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் பொய் சத்தியம் போட போடுச்சு, ஆவியான உணர்த்துவார், நீ பண்ணுறது பொய், அதுக்கு மேலே சத்தியமும் போடக்கூடாது, அது நீ பொய்யான இது தவறுன்னு. ஸோ ஆவியான உணர்த்தி கொண்டே இருப்பார் இல்லையா? அந்த சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, இது நான் வெறுக்கிற காரியமா இருக்குன்னு. இது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல எல்லாரும் ஜனங்கள் செய்யக்கூடிய காரியமா இருக்கு. ஆனா இது என்னவா ஆண்டவர் வெறுக்கிறார். அதற்கு தான் ஆவியான நிச்சயமா நம்ம அனுபவிச்சிருப்போம் எல்லாருமே. ஏதோ ஒரு வார்த்தை நார்மலா நம்ம சொல்ல படிச்சு கூட ஆவியானவர் சொல்லுவார்ல, இப்படி பேசாத, இந்த வார்த்தை வீண் வார்த்தை, இது தவறான வார்த்தை, இது பாவத்தை விளைவிக்கும், வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கும் தீங்கு, நம்ம தீங்கு நினைக்கிறதுன்னு கூட இல்லை, தேவையில்லாத வார்த்தை பேசுறதுமே அது பாவத்தை விளைவிச்சிடும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, உங்கள் வாயை விட்டு பேசணும்னு கூட இல்லையா, உங்கள் இருதயத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் தீங்கு நினைக்கிறச்சே கூட ஆவியானவர் சொல்வார், அப்படி நினைக்காத, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நீ அவங்களுக்கு அப்படி நினைக்காதேன்னு. அதுதான் ஆவியானவர் உணர்த்தது. அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்மளை எப்படி ஒரு தாய் தந்தை கூட அப்படி சொல்லித்தர முடியாது. நம்மளோட தாய்க்கு மேலே, தகப்பனுக்கு மேலே தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்காரு. எதற்காகனா நம்ம மறுரூபத்தின் மேலே மறுரூபமாய் ஒரு நாள் கிறிஸ்துவ போல நம்ம மாறணும், தேவ சந்நிதியில் போய் கரையற்ற நம்ம நிக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஆவியானவர் கொண்ட நம்ம அவரை இனி துக்கப்படுத்தாதபடிக்கு, அவங்க இருதயத்தில் யாரை குறித்தாவது தீங்கு மனஸ்தாபம் வந்தா உடனே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லி அவங்கள மன்னிச்சிடுங்க, பொய் ஆணையிடாதீங்க. ஆமீன். நம்ம இதுக்காக ஜெபிக்கலாம். ஆவியானவரையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் துக்கப்படுத்துகிற காரியம், வேதனைப்படுத்துகிற காரியம் யாரும் அவரவர்கள் மனதில் மற்றவங்களை குறித்து தீங்கானது நினைக்காதபடிக்கு, பொய்யான இடாதபடிக்கு, ஆவியானவரே அதனால் நீர் வேதனைப்படுகிறீரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட காரியங்கள் யாரும் செய்யாதபடிக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுள்ள ஆவியை கொடுத்து கீழ்ப்படுத்தின ஆவியை தந்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய, உண்மையுத்தமாக நடக்க, கிறிஸ்துவ போல வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். ஆவியானவர் நிச்சயமா உதவி செய்வார். அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிங்க. காட் பிளஸ் யூ.